ஓம் ஸ்ரீ குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஜோதிடம் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆற்காடு ஜோதிஷ ஆச்சாரியா ஆஸ்ட்ரோ ராம்குமார். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வார ராசி பலன் ஜூன் 15, 2025 முதல் ஜூன் 21, 2025 வரை ராசி பலன்கள் பார்ப்போம். இந்த வாரம் என்ன செய்யலாம்? இந்த வாரம் புதிய தொழில் தொடங்கலாம், திருமணங்கள் பேசி முடிக்கலாம், மாணவர்கள் தங்கள் உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கலாம், விதை விதைக்க, கால்நடைகள் வாங்க, இரண்டாவது தொழில் ஆரம்பம் செய்ய, ஆடை ஆபரணங்கள் வாங்க மிகச்சிறந்த வாரமாக உள்ளது. இந்த வார கிரக நிலைகள் திருக்கணித பஞ்சாங்கப்படி: மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் புதன் சூரியன், சிம்ம ராசியில் கேது பகவான் மற்றும் செவ்வாய், மகர ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரங்களை கொண்ட மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகவும் நல்ல அற்புதமான வாரமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து பிள்ளைகள் வழியில் நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கு வருமுங்க. ராசியிலேயே சுக்கிரன் இருப்பதால் உங்களுடைய வண்டி வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. இந்த வாரம் நீங்கள் நினைத்த அனைத்து நிறைவேறும் நல்ல வாரமாக அமையுதுங்க. வெற்றிகள் எல்லாம் கிடைக்க விநாயகப் பெருமானை அருகம்புல் மாலை சாற்றி திங்கட்கிழமைகளில் வழிபாடு செய்வது மேலும் வளம் சேர்க்கும். மொத்தத்தில் இந்த வாரம் சிறப்பான மகிழ்ச்சியான வாரமுங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்போது யார் என்ன பேசினாலும் நமக்கென்ன வந்தது, நம் வேலையை பார்ப்போம் என பொருளாதார சிந்தனையோடு இருப்பவர்கள் நீங்க தாங்க. இந்த வாரம் உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு மிக அற்புதமான சஞ்சார அமைப்பில் சேர்ந்து இருக்கிறதுங்க. தந்தை வழியில் வர வேண்டிய ஒரு நீண்ட நாள் பண வரவு வருங்க. தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் விலகுமுங்க. தொழிலில் புதிய முயற்சிகள் வருமுங்க. புதிய முயற்சியுடன் செய்து வெற்றி அடைவீங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றபடியால் பூர்வீக இடத்தில் ஒரு சொத்து வாங்குவீங்க. எதையும் செய்யும் முன் கொஞ்சம் நிதானமாக செய்யணுங்க. விரயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் உள்ளதால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க மகாலட்சுமிக்கு நெய்விளக்கேற்றி தாமரை மலர் கொண்டு வழிபாடு செய்யுங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்குமுங்க. இந்த வாரம் சவால்களை சந்தித்து முன்னேற்றம் காணும் வாரமாகுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு சிந்தித்து புத்திசாலித்தனத்துடன் இருந்தாலும் கடைசியில் ஏமாற்றமே கண்டு வருந்துபவர்கள் நீங்க தாங்க. எதையும் கொஞ்சம் வெளிப்படையாமல் பேசாமல் இருக்கணுங்க. வெளிப்படையாக பேசக்கூடாது. ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே சூரியன் குருவோடு அமர்ந்திருக்கிறார். முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானத்தோடு இருக்கணுங்க. சகோதரர் வகையில் திடீர் உதவிகள் கிடைக்குமுங்க. திருமண தடைகள் விலகி சுகமான முடிவுகள் எடுப்பீங்க. மொத்தத்தில் இந்த வாரம் மேலும் நல்ல பலன்களை எல்லாம் காண சிவபெருமானுக்கு வில்வ இலையால் கொண்டு அர்ச்சனைகள் அபிஷேகம் செய்து வழிபடுங்க. வெற்றிகள் எல்லாம் அருகில் இருந்து பொறுமையாக வரும் வாரமுங்க. கடக ராசி அன்பர்களுக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரங்களை கொண்டுள்ள கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் உள்ளதுங்க. எங்கு சென்றாலும் முதலில் சிறிது ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு விட்டு போங்க. வண்டி வாகனங்களில் பணம், நகை வாங்க செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கை கவனத்துடன் இருந்துருங்க. வண்டி வாகனத்துக்கு உண்டான லைசன்ஸ், டாக்குமெண்ட் எல்லாம் கூடவே வச்சுக்குங்க. வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க. செவ்வாய், கேதுவும் தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால சகோதர வகையில் பேசும்போது பொறுமையோடு பேசணுங்க. மதிகாரகன் எட்டில் இருப்பதால் எச்சரிக்கை எந்நேரமும் இருக்கணுங்க. எல்லாம் நல்லதாக அமைய மகாவிஷ்ணுவிற்கு துளசி மாலையும் கல்கண்டு தானமும் செய்து வழிபடுங்க. வெற்றிகள் பொறுமையாக வரும் வாரம் இந்த வாரமுங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்போதும் நீதி நேர்மையுடன் இருப்பவர்கள் நீங்க தாங்க. பொய் சொல்பவர்களை உடன் வைத்துக் கொள்ள மாட்டீங்க. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் குரு, புதன்
உடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். ராசியில் கேது செவ்வாய் என வலுவான நிலையில் கிரகங்களின் பலம் உண்டுங்க. நண்பர்கள் மூலம் நல்ல வகையிலான நன்மையான தகவல் வருமுங்க. பெரியோர்கள் சித்தர்கள் அருளும் உங்களுக்கு கிடைக்குமுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய பதவிகள் தேடி தருவாங்க. அதேபோல் உங்கள் எதிரிகளை அடையாளம் கண்டு கொண்டு விலக்கி விடுவீங்க. ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குருவின் 7ஆம் பார்வை பதிவதால் திருமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக செய்வீங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க சரவேஸ்வரர் வழிபாடு செய்யுங்க. மொத்தத்தில் இந்த வாரம் அமோகமான வாரமாக இருக்குதுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நாம் எவ்வளவு உண்மையாக உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற பலன்களை பெற முடியாமல் போகின்றது. மன கஷ்டத்தை வெளியில் சொல்லாமல் வாழ்பவர்கள் நீங்க தாங்க. வாழ்க்கையில் தோற்பதும் ஜெயிப்பதும் சகஜமானது என்றுதான் சொன்னாலும் அதை மனம் ஒத்துக்கொள்ளாமல் அவதிப்படுபவர்களும் நீங்க தாங்க. இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் கேதுவுடன் சேர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காங்க. தொழிலில் புதிய முயற்சி செய்து கை கொடுப்பாங்க. சிவன் ஆலய வழிபாடு மனதிற்கு ஒரு மன நிம்மதியை தருமுங்க. 6ஆம் வீட்டில் 7க்குரிய சுக்கரன் இருக்கிறதாலேயே உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து சாப்பிட வேண்டுங்க. ஃபுட் பாய்சன் ஆவதற்கும் வாய்ப்பு உண்டுங்க. நோய் பெரிதாக வரும் முன்னே அதை பார்த்து கட்டுக்குள் வைத்திடுவீங்க. மொத்தத்தில் எதிர்ப்புகளை எண்ணி கலங்காமல் எதிர்கொண்டு ஜெயிக்கும் நேரமுங்க. அந்நிய நபர்கள் மூலம் ஒரு வேலை வாய்ப்பு வருமுங்க. தனஸ்தானாதிபதி குரு பகவான் 8ல் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாம் நடக்க காமாட்சி அம்மன் வழிபாடும் குங்கும அர்ச்சனையும் செய்து வழிபாடு செய்யுங்க. மொத்தத்தில் இந்த வாரம் பயன்கள் எல்லாம் பொறுமையாக அனுபவிக்கும் வாரமாக இருக்குமுங்க. மகர ராசிக்காரர்களை எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை முடிக்கும் வரை ஓயாமல் உழைத்து முடித்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. முடித்தும் கொடுத்து விடுவீர்கள். இந்த வாரம் ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், முயற்சியும் வெற்றியும் தரும் 3ஆம் இடத்தில் ராசிநாதன் சனி பகவான் இருக்காங்க. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு பகவான் இருக்கிறதால உங்கள் உடல் நலனில் ஆரோக்கியத்தை கவனிங்க. ஹெல்த் செக்கப் எல்லாம் தள்ளி போடாதீங்க. உடனுக்குடன் செய்து கொள்ளுங்க. தொழில் உத்தியோகத்தில் மறைமுக போட்டியாளர் இருக்கிறாங்க. கம்பெனிகளும் வேலைக்காரர்கள் லீவ் போடுவதால் மன உளைச்சல் உங்களுக்கு வருமுங்க. சனி பகவான் அருள் உங்களுக்கு உண்டுங்க. எப்போதும் பயணத்தில் கவனமாக இருந்துங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாம் நடக்க துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு பொறுமையாக இருந்து சாதனைகள் புரியும் வாரமுங்க. கும்பராசிக்காரர்களே, தன்னை பற்றி மட்டுமே நினைக்காமல் நம்மோடும் நட்போடும் இருக்கும் நண்பர்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்க தாங்க. வெற்றிகளை கூட பகிர்ந்து கொண்டு அதை அனைவரும் சேர்ந்து அனுபவிக்கலாம் என கூறுவதும் நீங்க தாங்க. இந்த வாரம் ராசியிலேயே ராகு பகவான் இருப்பதால் ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகுதுங்க. பிரம்மாண்டமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதால் பணம் சிறுக சிறுக வந்து சேருமுங்க. செலவுகளும் உண்டுங்க. 3ல் சுக்கிரன் புதிய முயற்சிகள் பதவிகள் உங்களுக்கு தேடி வருமுங்க. தேடி வந்து பதவிகளை கொடுத்து விட்டு போவாங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மற்றும் படிப்பு வீடு தேடி வந்து வாய்ப்பு சேருமுங்க. திருமணம் தள்ளி தள்ளி போனவர்களுக்கு தாய் வழி உறவினர் மூலம் ஒரு நல்ல தகவல் வருவதற்கு கூட இந்த வாரம் வாய்ப்பு உண்டுங்க. பூர்வ புண்ணியத்தில் இருந்து பாக்கியஸ்தானமாக உங்கள் ராசிக்கு குருவின் பார்வைப்படுவதால் தொட்டதெல்லாம் தொடங்குங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. நெய் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யும் போது இந்த வாரம் அதிக நன்மைகளும் மகிழ்ச்சியும் அளிக்கும் வாரமாகுங்க. மீன ராசிக்காரர்களே, எப்போதும் கலகலப்புடன் இருக்க வேண்டும். யாருக்கும் நம்மால எந்த வருத்தமும் ஏற்படக்கூடாது என நினைப்பவர்கள் நீங்க தாங்க. எதையும் சிந்தித்து செயல்படுத்துபவர்களும் நீங்க தாங்க. உங்கள் ராசியிலேயே சனி பகவான் ஜென்ம சனி நடக்குதுங்க. இருந்தாலும் எல்லாம் பார்த்து கொள்வோம் என அசட்டு தைரியம் கூடவே இருக்குமுங்க. ராசிநாதன் சுகஸ்தானத்தில் புதன் சூரியனோடு சேர்ந்து இருக்காங்க. குடும்பத்திலே எல்லாம் மகிழ்ச்சி வருமுங்க. விரயஸ்தானத்து ராகுவால் வெளிநாட்டு பயணம் போய் வர வாய்ப்பு வருமுங்க. பண வரவு வருமுங்க.
செலவுகளும் தாராளமாக செய்வீங்க. வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்காக காத்து கிடப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமுங்க. எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்க மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் நெய்விளக்கேற்றி வழிபடுங்க. மொத்தத்தில் இந்த வாரம் சந்தோஷம் திருப்தியும் காணும் வாரமாக இருக்குமுங்க. இந்த வார பலன் ராசி பலன் உங்கள் ராசிக்கு எப்படி இருந்தது என்று ஒரு கமெண்ட் செய்து, வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து, கமெண்ட் செய்தும் ஷேர் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து சேனலுக்கு ஆதரவு அளிக்கும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்.